தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஆந்திரம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காலையில் எழுந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை திமுகவினர் கொண்டு வருகின்றனர் என்று கூறி புலம்பி இருந்த நிலையில் தற்போது ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இந்தியாவை உலுக்கும் சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். இந்த செய்திதான் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலையில் ஆயுத பூஜைக்கு வாழைப்பழங்களை விற்க ஆந்திர மாநிலத்தில் இருந்து மினி லாரியில் வாழைப்பழம் லோடு ஏற்றிக்கொண்டு 50 வயது பெண் தன் 22 வயது மகள் மற்றும் உறவினரான 30 வயது இளைஞருடன் நேற்று அதிகாலை 1 மணிக்கு வந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை விழுப்புரம் சாலையில் ஏந்தல் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு பணியில் இருந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் சுரேஷ், சுந்தர் ஆகியோர் மினி லாரியை சோதனை செய்தனர். இளைஞரை மினி லாரியில் இருக்க சொல்லிவிட்டு தாய் மகளை விசாரணை என்ற பெயரில் இரு காவலர்களும் அழைத்துச் சென்றனர். முதற் பகுதிக்கு அழைத்துச் சென்று தாய் கண் முன்னே மகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு தாய் மகளை அங்கிருந்து அனுப்பிவிட்டனர். இதுகுறித்து திருவண்ணாமலை மகளிர் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்தனர். அதிகாலை 5 மணிக்கு சம்பவ இடத்திற்கு சென்று காவலர்கள்